ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு டிஎம்எஸ் vlogs. இந்த vlog வந்து ஜெர்மனியோட ஒரு அழகான இடத்த பற்றி தான். எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணுக்கு ரொம்ப அழகான நேச்சர் இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட். இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். அது மட்டுமா வேர்ல்ட் ஃபேமஸ் குக்கு கிளாக் பிறந்த இடமான பிளாக் ஃபாரஸ்ட் பற்றி தான் இந்த vlog. நல்ல ஃபாரஸ்ட். இந்த ஸ்டே இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபாலுக்கு வரலான்னு வந்திருக்கோம். நல்ல ஃபாரஸ்ட், நல்ல மலை. லுக் வாட்டர் பற்றியா? பொறுமை ஷாம்பவி, ரன் பண்ணக்கூடாது ஃபாரஸ்டில். ரன் பண்ணக்கூடாது, வலிக்க விட்டுரும். சப்போஸ் டு வாக். மழை பெய்யுதுல, இதான் ஃபால்ஸ். இருடா கடா. ஃபால்ஸ். ஸோ ஷாம்பவி தான் லீடர். லீட் பண்ணுங்க. லீடர் தான், பாதியில் இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். பொறுமை ஷாம்பவி. செமையான காடு. போலாமா மேலே? இல்லை வேடாமா? கொஞ்ச தூரம் போகலாம். இந்த வருஷம் நாங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ண எல்லா இடத்துலையும் நாங்கள் போனப்போ மழை தான். இட்டாலி போனப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல வெயில் அடிச்சிருக்கணும், ஆனால் மழை பெஞ்சுது. அதே மாதிரி இது சம்மரில், பீக் சம்மரில் போகிறோம், நல்ல மழை. ஏன் இப்படி வெதர் மாறிச்சுனே தெரியல. அதுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் யூரோப் ஃபுல்லாக ஹீட் வேவ். எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கவே முடியல. இங்கே ஃபேன் கூட இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் திடீர்னு கிளைமேட் அப்படியே அப்சைட் டவுன் மாறிடுச்சு. ஏன் சொல்லக்கூடாது ஷாம்பவி? ஆடு ஆடு. போயிடலாமா? மழை ரொம்ப ஜாஸ்தியா வருது. கார் கிட்ட போறோம். மேல மழை ரொம்ப பெய்யுதுராமா ஷாம்பவி. எவ்வளோ கிலோமீட்டர் ஏறமோ அவ்வளோ கிட்ட நம்ம தான் இறங்கணும். அவ்வளோதான் இறங்குறோம். மழை, சம மழை. இது ரொம்ப பெரிய ட்ரெக்கிங் பார்த்து நாங்கள் பாதி தூரம் கூட போகல, கால்வாசி தூரம் தான் போகணும். மழை நல்லா பெய்யுது, ஃபுல்லாக எல்லாம் முடிக்க முடியாது. அதனால் வந்துட்டோம். இது வரைக்கும் தான் நாங்கள் போனோம். போயிட்டு வந்துட்டோம். மழை, செமையான மழை. ஜெர்மனியோட சவுத் வெஸ்ட் ரீஜியனில் தான் பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குது. யூரோப்பா பார்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்தோம். ஸோ 3 days வந்து ஜெர்மனியோட ரஸ்ட்லேயும் 2 days பிளாக் ஃபாரஸ்ட்லேயும் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் 3 days யூரோப்பா பார்க் முடிச்சுட்டு வரும்போதே நாங்கள் ரொம்ப டயர்டாக தான் வந்தோம். ஸோ பெருசாக இங்கே இருக்க பெரிய பெரிய ஹைக்கிங் பாத்தெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு உடம்புல எனர்ஜி இல்லை. நாங்கள் காரில் தான் நிறையா இடத்துக்கு சுற்றினோம். இன்னும் சொல்லணுன்னா ஹைக்கிங் பண்ணுறதோட குட்டி பசங்க எப்படியும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு குட்டி பசங்களோட போகும்போது காரில் சுற்றி பார்க்குறது தான் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போனப்போ கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் மழை, கொஞ்சம் வெயில் எல்லாம் சேர்ந்து இருந்ததுனால அங்கங்கே க்ளவுட்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரோட்டில் அங்கங்கே வந்து பார்க்கிங் செக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போய் நின்றுட்டு நம்ம வந்து அந்த வியூஸை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து வெறும் ஒரு 10% பியூட்டி தான். அது ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே ஒரு 200% வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அந்த அழகை வந்து அழகாக வீடியோ எடுக்க தெரியல. நான் வீடியோ எடுத்துகிட்டு செக் பண்ணுவேன், அங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. அது ஏன்னு தெரியல. மேபி இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னுமே அந்த கிளாரிட்டியாக எடுக்க வரல. ட்ரைபர்க் வாட்டர் ஃபால்ஸ்
ட்ரைபர்க் வாட்டர் ஃபால் தான் ஜெர்மனியோட டாலஸ்ட் வாட்டர் ஃபால். மொத்தமாக 163 மீட்டர்ஸ் இருக்குது, 7 ஸ்டேஜஸில் இருக்குது. ஹைக் பண்ணி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். வீல் சேர் ஃப்ரெண்ட்லி. இதுக்கு என்ட்ரி ஃப்ரீஸ் இருக்குது. ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மேலே போகிறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ரொம்ப வயசானவங்க நடக்கிறது கஷ்டம். பாப்பா வந்து நடக்காமல் ஓடிக்கிட்டே இருந்தா. இது ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. அவள் பாட்டில் உருண்டுட்டானா கீழே விழுந்துருவா. சரின்னு அவங்க அப்பா தூக்கி தோளில் உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். ஒன் 163 மீட்டர் லாங்கு ஜெர்மனியோட டாலஸ்ட் வாட்டர் ஃபால்னோடனே ரொம்ப ஹைப்பாக போனேன். ஆனால் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஓகே தான் வாட்டர் ஃபால்ஸு. இது அங்கங்கே விழுறதுல அந்த 7 ஸ்டேஜோட ஹைட்டை கனெக்ட் பண்ணி 163 மீட்டர்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் அதே ஹைட்டுக்கெலாம் கொட்டும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் இல்லை. பட் அந்த காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்லா இருந்தது. இந்த ஊரில் என்ன ப்ளஸ்னால் அவங்க எல்லாருமே கணக்கில் வச்சுப்பாங்க. இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃபால்ஸ் பார்க்க வரோம், ஆனால் வீல் சேரில் கூட எல்லாராலையும் வர முடியும். அதுக்கும் அந்த அசஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரோடை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. இது ரியல் வாட்டர் ஃபால், அது வந்து ஃபேக் வாட்டர் ஃபால். இது ரியல் வாட்டர் ஃபால். அங்கே அவ்வளோ பெருசு கொட்டுறது உனக்கு ஃபேக் வாட்டர் ஃபால். அதுதானே? இந்த வாட்டர் ஃபால்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களாடா? நீ நம்புவ. கரெக்ட் கரெக்ட், நீ தான் நம்புவ. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தியா? சரி, நீ சொல்லு. நீ பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சிருந்ததா, இல்லை நாங்கள் கூட்டு போய் காமிச்சா வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சிருந்ததா? நான் வந்து பார்த்தேன் ஒரு சின்ன வாட்டர் ஃபால். அது வந்து மைக்ரோஸ்கோபிக்காக இருந்தது. மைக்ரோஸ்கோபிக்காக இருந்ததா? Everyone in my school was believe me. Even my teacher. அதை ஃபால்னு நம்பிடுவாங்களா? ட்ரைபர்க் ஷாப்பிங் பிளேஸ். பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து குக்கூ கிளாக் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. இயர் 1640லேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி பிஸ்னஸாக ஆரம்பித்து ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் ஆகி இன்னும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஹேண்ட் காவ் பண்ண குக்கூ கிளாக்ஸ் இருக்குது. வுட்டில் வந்து செதுக்கி இப்போ பார்க்குற கிளாக்லாம் வந்து ஃபுல்லாக ஹேண்ட் காவ் பண்ணது. இந்த மாதிரியும் இருக்குது. பேட்ரி ஆப்ரேட்டடும் இருக்குது, மெக்கானிக்கலும் இருக்குது. பேட்ரின்றது நம்ம நார்மல் கிளாக்கு தான், வெறும் டிசைன் மட்டும்தான் வேறு. குக்கூ கிளாக் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நீங்கள் பார்க்குற சின்ன டிசைன் வந்து 50 யூரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து 10,000 யூரோ வரைக்கும் பார்த்தேன். 2,000 யூரோ 3,000 யூரோக்கெலாம் கிளாக் இருந்தது. இப்போ இந்த கிளாக் வந்து 2 lakhs rupees வரும் நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு. கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல். அது உள்ள அந்த ஃபிகரின் சுற்றுறதுலேருந்து எல்லாமே மெக்கானிக்கல். இது ஃபுல்லாக ஹேண்ட் கார்டு, ஒன்றுமே மிஷின் கட்டில் பண்ணல. இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இதே டிசைன் பேட்ரி இல்லைனா கம்மியாக இருக்கும் ரேட்டு. அதான் டிஃப்ரென்ஸ் பேட்ரிக்கும் மெக்கானிக்கலுக்கும். இந்த கிளாக் வந்து 3,50,000 ரூபாய் வரும் நம்ம காசுக்கு. இந்த கிளாக்கு 2,50,000 ரூபாய். ஒவ்வொரு கிளாக்கும் அவ்வளோ காஸ்ட்லியாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. காட்டு. அப்பா எங்க தக்ஷா இல்லையே? அதுல தக்ஷா இல்லையே. தக்ஷா இருக்கானா பாரு. தக்ஷா இருக்கிற மாதிரி ஒன்று எடு. தக்ஷா மட்டும் தனியா இருந்தா எப்படி? தேடு, 4 இருக்கிறதா பார்த்துடு. 4 பீஸாக கிடைக்கல. அப்புறம் ஒரு பீஸ் வாங்கி அட்டாச் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலி இப்படி பார்க்க அழகாக இருக்கா? அந்த ஷாப்பில் குக்கூ கிளாக் மட்டும் இல்லை, எல்லா கிஃப்ட் ஆர்டிகல்ஸும் சேல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக குக்கூ கிளாக் டிசைட் பண்ணலான்னு போனோம். நாங்கள் வந்து மெக்கானிக்கல் வாங்கணுன்றதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம். மெக்கானிக்கலோட பேசிக், அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்ச் காட்டுங்கன்னு தான் கேட்டோம் அவங்கக்கிட்ட. அதுவே அவங்க வந்து 230லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே 230 யூரோஸ்க்கு பேட்ரி ஆப்ரேட்டட்னா எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்ந்து இருந்தது. இந்த கிளாக் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட். பேட்ரி போட்டுட்டா போதும், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நம்ம ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை. இந்த ஐடி கிளாக் வந்து மெக்கானிக்கல். ஸோ டெய்லி நம்ம அந்த வெயிட்டை வந்து புல் பண்ணணும், அப்போ தான் அது ஓடும். நாங்கள் இதை தான் சூஸ் பண்ணோம். எங்களுக்கு ஐடியும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை சூஸ் பண்ணோம். இதுதான் உலகத்துலேயே ரொம்ப பெரிய குக்கூ கிளாக்கு. இப்போ கரெக்டாக 1 o'clock 2 o'clock 3 o'clock அந்த குட்டி ஜன்னல்லேருந்து ஒரு குக்கூ வந்து என்ன கிளாக்கோ அத்தனை தடவை வந்து அந்த குக்கூ சவுண்ட் பண்ணிட்டு போகும். நாங்கள் அந்த டைம் கரெக்டாக அந்த கிளாக் டைம் போயிருந்தால் பார்த்துருக்கலாம். நாங்கள் ஒரு 20 minutes லேட்டாக போயிட்டோம், அதனால் எங்களால் வெயிட் பண்ண முடியல.
அடுத்து டிட்ஸி லேக் அதுக்கு வந்திருக்கோம். டிட்ஸி லேக் வந்து ஒரு கிளேஷியர் லேக். ஃபெல்ட்பர்க் கிளேஷியர்லேருந்து ஃபார்ம் ஆன லேக். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு லார்ஜ் ஃபார்ம் ஆஃப் ஸ்னோ, ஒரு பெரிய ஐஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக லேக்காக ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஒரு பெரிய கிளேஷியர் மூலமாக ஃபார்ம் ஆனது தான் இந்த டிட்ஸி லேக். என்ன இருக்குடா அம்மா இங்க? டக் இருக்கா? ம் 5 டக்கா? ஒழுங்கா கவுண்ட் பண்ணு. 5 தான் இருக்கா என்ன? 5 இல்ல, மோர் டக்ஸ் இருக்கு. எங்கள் போட் ரைடெலாம் இருக்குன்னு தான் வந்தோம். ஆனால் நாங்கள் வரும்போது எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்தது. நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கே ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. அங்கே இருந்த டக்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு லேக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். 2 ஃப்ளேவர் இருக்குடா தக்ஷன். இது ஒன்று, இது ஒன்று. அப்படிதான் நினைக்கிறேன். இதில் எது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தானே? எப்பயும் போல் இதே எடுத்துக்கிறேன். நம்ம ஊரில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து சாப்பிட்டு பழகிட்டு இந்த ஊர் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சுத்தமாக பிடிக்கல. அது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இங்கே கேக் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த கேக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளவுதான், பிளாக் ஃபாரஸ்ட் ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சு. இதுதான் எங்கள் பால்கனிலேருந்து வியூ. இது வீடு. நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து ஏர்பிஎன்பி தான் எடுத்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட முடியும். மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அப்புறம் கிச்சன். பெஸ்ட்டு பார்ட்டே வந்து கிச்சன்லேருந்து இதான் வியூ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லக்சம்பர்க் கிளம்புறோம். நாங்கள் எங்கே வெக்கேஷன் போனாலும் ஏர்பிஎன்பியில் ரூம் போட தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ கிட்ஸும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஹோட்டல் ரூம் வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஏர்பிஎன்பினா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். அவங்க டிவி பார்ப்பாங்க, நம்ம குக் பண்ணலாம். வெளில போயிட்டு வந்துட்டு பொறுமையாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏர்பிஎன்பி தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு, ரைஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்குக்கு வந்திருக்கோம். இது ஒரு ரிசர்வாயர் லேக். தண்ணி நிறுத்தி வைக்கிற இடம், மழை காலத்தில் வர தண்ணி அதெல்லாம் நிறுத்தி வைக்கிற இடம். ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு இருந்தது இந்த லேக். 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு இந்த லேக் இருந்தது. கூப்பிட்டா ட்ரெயின் என்ன பண்ணும்? பின்னாடி போ, பின்னாடி போனாதான் தெரியும். அப்படிலாம் போவாதடா. அப்படிலாம் யார் பார்க்கறதுக்குடா? தயவு செஞ்சு போவாது. அவ்வளோதான், எங்களோட 5 days ட்ரிப் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இங்கேருந்து லக்சம்பர்க் போகிறதுக்கு 4 to 5 hours ஆகும். ஆஸ் யூஷுவல் இந்த vlog-ஐ ஃபோட்டோஸோடு எண்ட் பண்ணுறேன்.